வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்புண்களை குணப்படுத்தி வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை வயிற்றுப்புண்களை போக்குறதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் உட்கொள்ளும் உணவானது செரிப்பதற்காக இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் திரவம் போன்றவையெல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அமிலங்கள் காலையில் அதிகமாக சுரக்கும். இந்த நிலையில் நம்ம காலை உணவை தவிர்க்கிறதன் மூலமாக இந்த அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானம் அடைவதற்கு தேவையான உணவு இல்லாததால் வயிற்று பகுதிகளை அரிக்க தொடங்கிடும். இந்த காரணத்தால் தான் நமக்கு வயிற்றில் அல்சர், அதாவது குடல் புண்கள் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அல்சர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும்னா நீங்கள் உணவுகளை எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு வயிற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னா உடல் எப்போதுமே உங்களுக்கு செயல்படாது. உடலில் பல பிரச்சனைகளை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். உணவு உண்ண முடியாமல் போகலாம். அப்படியே நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே உங்களுக்கு வயிற்றுப்புண் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் விரைவில் குணமாகும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபைபர், அதாவது நார்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை வயிற்றுப்புண் குணமாகிறதுக்கு எடுத்துக்கலாம். வயிற்றுப்புண் நீங்குவதற்கு ஆப்பிள் பழம், பேரிக்காய் பழம் மற்றும் ஓட்ஸ் போன்ற ஃபைபர், அதாவது நார்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். நார்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த புண்கள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். அதுக்கு நீங்கள் ஃபைபர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். குடல் புண்கள் சரியாக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிக விட்டமின் ஏ சத்து இருக்கு. இது வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. எனவே வயிற்றுப்புண் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுங்க. இது ஒரு நல்ல மருந்தாக அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அந்த புண்களை இது குணப்படுத்தும். கீரை வகைகளை குடல் புண் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை கீரை வகைகள் கியூர் பண்ணிடும். கீரையில் அதிக அளவு விட்டமின் ஏ சத்து இருக்கு. மேலும் இது வயிற்றுக்கு குளிர்ச்சி அளித்து வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. குறிப்பாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கீரை வகைகள் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ இந்த நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்றுப்புண்களை குணப்படுத்திக்கணும்னா கீரை வகைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சைடு எஃபெக்டும் இல்லாமல் புண்களை விரைவில் ஆற வச்சிடும். குடைமிளகாயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று புண்கள் நீங்கி போயிடும். குடைமிளகாயில விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. வயிற்று புண்களை ஆற்றுவதில் விட்டமின் சி சத்து தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உங்களுடைய உடல்ல விட்டமின் சி சத்துக்கள் போதிய அளவில் கிடைக்காமல் இருக்கிறதும் வயிற்றுப்புண் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். எனவே குடைமிளகாயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இந்த விட்டமின் சி சத்து கிடைக்கிறதால உங்களுக்கு வயிற்று புண்களை எளிதில் குணமாக ஆரம்பிச்சிடும். வாழைப்பழத்தை நீங்கள் வயிற்றுப்புண்கள் சரியாகிறதுக்கு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் அதிக அளவு நார்சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிக அளவு ஃபைபர் சத்து இருக்குது. எனவே தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது. நிறைய மருத்துவ நன்மைகள் தான் கிடைக்கும். வயிற்றுப்புண்களை இதன் மூலமாக நீங்கள் எளிதில் குணப்படுத்திக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழைப்பழத்தையும் வயிற்றுப்புண்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வயிற்றுப்புண்கள் குணப்படுத்தப்படும். தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் வயிற்றுப்புண்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. ஸோ தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் தான் இருக்கும். அது கெட்ட பாக்டீரியாக்கள் இல்லை. அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் வயிற்றுப்புண்களை அந்த தயிர் குணப்படுத்தும். எனவே உங்களுடைய உணவில் நீங்கள் அப்பப்போ தயிரை சேர்த்துடுவாங்க. தயிர் சாப்பிட்றது சிறந்த நேரமே காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வயிற்றுப்புண்கள்லாம் எளிதில் உங்களுக்கு குணமாகும். நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வயிற்றுப்புண்கள் விரைவில் குணமாக ஆரம்பிக்கும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கு. மேலும் இது இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே குளிர்ச்சி தன்மை கொண்டது. எனவே நீங்கள் இதை சாப்பிடும்போது வயிற்றுப்புண்களை ஆற்றிடும். உங்களுடைய வயிற்றில் குளிர்ச்சி தன்மை கொடுத்து வயிற்றுப்புண்களை ஆற்றுவதற்கு நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடலாம். அல்லது நெல்லிக்காய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களாக நெல்லிக்காயை ஜூஸாக அதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் குளிர்ச்சியாக்கப்படும். குறிப்பாக வயிற்று உங்களுக்கு வயிறு குளிர்ச்சியாக்கப்படுறதால உங்களுக்கு அந்த வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றுப்புண்கள் சார்ந்த தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுக்கணும்னா வயிற்றுப்புண்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு காலை உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிடுங்க. அப்படி வயிற்றுப்புண்கள் கொண்டிருக்கிறவங்க இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த அல்சர் ப்ராப்ளம், அந்த வயிற்றுப்புண்கள் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.